பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ். விடுதலை களம் நேயர்களுக்கு வணக்கம். தற்பொழுது தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகளும் கொலை குற்றங்களும் கிரைம் சம்பவம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அதை ஒட்டி தான் பார்க்க போறோம். கடந்த 5ஆம் தேதி மாலை ஒரு 6-7 மணி அளவில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர், மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்த ஒரு 11 பேர் கொண்ட கும்பலை காவல்துறை கைது செய்யிருக்கு. அதை பற்றி தான் பார்க்குறோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருவாங்கிடம் அப்படின்ற ஒரு நபரை 2 நாட்களுக்கு முன்பு காவல்துறை விடியகாலை ஒரு 5:30 மணி அளவில் என்கவுண்டர் செய்ததாக தகவல்கள், செய்திகள் பார்த்தோம். சரி, அப்படி இந்த செய்திகள் என்னதான் சொல்ல வருது அப்படின்னா, இவர் தான் 5ஆம் தேதியே படுகொலை செய்த அன்று காவல்துறையிடம் சரணடைந்தாரு, ஏன் அவரை காவல்துறை என்கவுண்டர் செய்ய வேண்டும் என்று ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பு இது போன்று கொலை பாதகங்களை, கொலை குற்றங்களை செய்யக்கூடிய கொலைகாரர்களை என்கவுண்டர் செய்வது சரி அப்படின்ற 2 தரப்பாக பேசுறாங்க. இதுல நம்ம பார்வை என்ன அப்படிங்கிறது தான். இதுல நம்மளுடைய பார்வை என்னவா இருக்கு அப்படின்னா, நம்ம எந்த இடத்துலையும் மரண தண்டனையோ என்கவுண்டரையும் ஆதரிக்கல. ஆனா இது போன்று கொலை குற்றங்களை, முக்கியமான தலைவர்களை கூலிப்படையாக செயல்படக்கூடிய ரவுடிகளை சுட்டுக் கொள்ளுவது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் ஆதரவு தெரிவிச்சாங்க. கூட 5ஆம் தேதி தானாக சரணடைந்த திருவாங்கடம் உட்பட 11 பேரிடமும் காவல்துறை போதிய வாக்குமூலங்கள் பெற்றார்களா, போதிய ஆதாரங்களை திரட்டி விட்டார்களா? அப்படி போதிய ஆதாரங்களை திரட்டின பிறகுதான் திருவாங்கடத்தை சுட்டு கொன்றோம் என்றால் நாம் அதை மனமாற வரவேற்கிறோம், மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். எந்த இடத்திலும் என்கவுண்டருக்கோ கொலைகளுக்கோ மரண தண்டனைக்கோ ஆதரவாளர்கள் நாம் கிடையாது. இது ஏன் அப்படி வரவேற்கிறோம் என்றால், இவர் ஏற்கனவே 3 கொலை வழக்குகள், மொத்தம் 8 வழக்கு, அதில் 3 கொலை வழக்கு இருக்கிறதாக தகவல் இருக்கு. அப்படி தொடர்ந்து கூலிப்படையாக செயல்பட்டு கொலை செய்யக்கூடிய கொலைகாரனை மீண்டும் சிறையில் அடைத்தால் இவன் கொஞ்ச நாளில் பெயிலில் வருவான், பெயிலில் மீண்டும் இவன் கொலை செய்வான். இது போன்ற கொலை பாதகங்களை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய கொலைகாரனை சுட்டு வீழ்த்துவது சரிதான் என்ற மனநிலை தான். ஆனாலுமே கூட நாம் மரண தண்டனையும் என்கவுண்டர்களையும் ஏற்க மறுக்கிறோம். இந்த இடத்தில் மனித உரிமை ஆணையம் காவல்துறையை கேள்வி கேட்கின்ற மனித உரிமை ஆணையம் ஏன் ரவுடிகளை கேள்வி கேட்பதில்லை என்ற ஒரு கேள்வியும் நமக்கு எழும்புகிறது. ஒருவனை சுட்டு கொன்றால் மனித உரிமை ஆணையம் தானாக வரிந்து கட்டி இங்கு கேள்வி கேட்கிறது. அதில் எது போன்ற வழக்குகளில் பொருந்தும் என்றால், ஜெயராஜ், பெனிக்ஸ் அவங்களை அடிச்சு கொண்டாங்க பாருங்க. அவங்க 2 பேருமே அப்பன் புள்ள, அவங்க 2 பேரும் எளியவர்கள், பொதுமக்கள். அவங்களை அடிச்சு கொண்ட காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனித உரிமை ஆணையம் உள்ளபடியே வழக்கு தொடுப்பது நம்ம வரவேற்கிறோம். தற்போது தற்சமயத்தில் ஒருவருடைய பல்ல பிடிங்கிய ஏடிஎஸ்பியை கைது செய்து அவரை விசாரிக்க வேண்டும் என்று மனித உரிமை ஆணையம் வழக்கு தொடுத்தது. அதை நாம் அதை வரவேற்கிறோம். லாக்அப் மரணங்கள், லாக்அப் டெத்துகள், அதுவும் பாமரனா இருக்கக்கூடிய, அப்பாவியா இருக்கக்கூடிய, கொலை குற்றங்களை செய்யாத நபர்களுக்கு இந்த மனித உரிமை ஆணையம் இது போன்ற நிகழ்வுகளை கேட்டால் மகிழ்ச்சியாக இருக்கும், வழக்குகளை தொடுத்தால் மகிழ்ச்சி தான். இவனை போன்று கொலை செய்யக்கூடிய கொலைக்காரனுக்கு வருந்து கட்டிட்டு வருவதை நாம் மறுக்கிறோம். இந்த இடத்தில் நாமும் அதை ஏற்கவில்லை. ஆனால் திருவாங்கடம் போன்ற ரவுடிகளை இன்றைக்கு ஒரு என்கவுண்டர் நடந்த உடனே பொன்னை பாலுவோடைய மனைவி, இந்த இடத்துல குறிப்பா நம்ம 2 விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்தாங்கன்னா, பொன்னை பாலுவோடைய மனைவி இன்னைக்கு போயிட்டு மனு கொடுக்குறாங்க. என்ன மனு கொடுத்துருக்காங்கன்னா, என்னுடைய கணவரை காவல்துறை இது போன்று என்கவுண்டர் செய்து கொன்று விடுவார்களோ என்று அச்சம் இருக்கிறது, அதனால் என்னுடைய கணவரை கொன்று விடக் கூடாது அப்படின்னு சொல்லி பொன்னை பாலுவோடைய மனைவி மனு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பொன்னை பாலு அவன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான்னு சொல்லிட்டு 3 ஸ்டேட்மெண்ட் வெளியில காவல்துறை வெளியிட்டுச்சு. எங்க அண்ணன் ஆற்காடு சுரேஷை கொன்னாங்க தென்னரசு டீமு, அந்த டீமு கொன்றதுக்கு காரணமா இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங்கா இருக்குமோ என்ற ஐயம் எங்களுக்கு இருந்துச்சு, சந்தேகம் இருந்துச்சு. அதன் அடிப்படையில தான் நாங்க அந்த கொலையை செஞ்சோம். எங்க அண்ணன் ஆர்கே சுரேஷை கொன்றார்கள், என்னையும் கொன்றுவிடுவார்கள் என்ற பயத்தில், எண்ணத்தில் என்னுடைய மனைவி என்னிடம் இருந்து பிரிந்து விட்டார் என்று சொல்லி வாக்குமூலம் கொடுத்ததாக தகவல்களை நாம் பார்த்தோம். ஆனால் தன்னை விட்டு பிரிந்து விடுவாள் மனைவி என்று சொன்ன
பொன்னை பாலு அவருடைய மனைவி இன்று எப்படி வந்து என்னுடைய கணவரை கொன்றுவிடக் கூடாது என்று மனு கொடுக்கிறார். அப்போ நம்ம பொன்னை பாலு மனைவி போன்ற கொலைகாரனுடைய குடும்பங்களுக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, இன்னைக்கு அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் குடும்பம் இருக்கு, பெண்டாட்டி பிள்ளைகள் இருக்கு, அவரை நம்பி ஒரு அமைப்பு இருக்கு, கட்சி இருக்கு, பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க, பல நூறு பேரை வழக்கறிஞராக மாற்றி இருக்கிறார், பல நூறு பேரை படிக்க வைத்திருக்கிறார், பல நூறு பேருக்கு உதவி செய்த ஒரு மகத்தான தலைவர், மகத்தான மனிதர். அவரை கொன்ற ஒரு கொலைகாரனுக்காக இன்றைக்கு வரிந்துகிட்டு வருகின்ற அன்னை பாலுவுடைய மனைவி போன்ற ரவுடிகளுடைய குடும்பங்கள், நீங்க இப்ப இவருக்கு குடும்பம் இருக்கு, இவருக்கு பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்குல்ல, அதே மாதிரி இவங்க கொலை பண்ண எத்தனை குடும்பங்களுக்கு அது மாதிரி குடும்பம் இருக்கும், பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எத்தனை பேருக்கு இருக்கும். அப்ப அத்தனை பேரை கொலை செய்யக்கூடிய கூலிப்படையா இருக்கக்கூடிய இந்த கொலைக்காரர்களுக்கு எந்த இடத்திலும் பாரபட்சம் காட்டாமல் இந்த குற்றவாளிகளை ஊரிய தண்டனை கொடுத்து ஆயுள் சிறைவாசியாக அடைக்க வேண்டும். விசாரணை முடிவடைந்த நிலையில் திருவாங்கடத்தை என்கவுண்டர் செய்தால் உள்ளபடியே நம்ம அதை வரவேற்கிறோம். தேவையில்லாத ஆணி இருந்தால் என்ன, குடி எரிந்தால் என்ன என்ற ஒரு சிந்தனை தான் இந்த இடத்தில் தோன்றுகிறது. அப்படி விசாரணை முடிவதற்குள் இதில் வேறு ஏதேனும் காரணம் இருந்து திருவாங்கடம் வேறு ஏதோ ஒரு திசையில் கையை காட்டி வேறு ஒரு நபரை காப்பாற்றுவதற்காக இந்த என்கவுண்டர் நடந்திருந்தால் உள்ளபடியே அதை வன்மையாக நம்ம கண்டிக்கிறோம். திருவாங்கடம் ஒரு திசையில் கையை காட்டும் போது அந்த திசையில் இருக்கக்கூடிய நபரை காப்பாற்றுவதற்காக தான் காவல்துறை இந்த என்கவுண்டர் செய்தது என்றால் உள்ளபடியே இதை வன்மையாக கண்டிக்கிறோம். நாம் மட்டுமல்ல, அனைத்து கட்சிக்காரர்களும், அனைத்து கட்சி எதிர்கட்சி தலைவர்களும் கண்டிக்கிறார்கள், வெகுஜன மக்களும் கண்டிக்கிறார்கள், சமூக செயற்பாட்டாளர்களும் கண்டிக்கிறார்கள், நாமும் இதை கண்டிக்கிறோம். அதே சமயம் இது போன்ற ரவுடிகளுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும், சரியான தண்டனை கொடுக்க வேண்டும். அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலையில் இன்னும் அரசியல் கொலையாக இது இருக்கக்கூடும் அல்லது கார்பரேட் கொலையாக இருக்கக்கூடும் என்று பல கோணங்களில் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இதை காவல்துறை ஊரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பகுஜன் சமாஜ் கட்சியின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களின் குடும்பத்தோட கோரிக்கையாகவும் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள், மனித ஆர்வலர்கள் அனைவருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. இதில் தமிழ்நாடு அரசு, தமிழக அரசு ஊரிய கவனம் செலுத்த வேண்டும். முதல்வர் அவருடைய தொகுதி கொளத்தூர் தொகுதி, ஊரிய கவனம் செலுத்தி முதல்வர் அவர்கள் இதில் உள்ளபடியே உண்மை குற்றவாளிகளை கைது செய்வதற்கான காவல்துறையை முடுக்கிவிட வேண்டும். தற்சமயம் சென்னையில சிட்டி கமிஷனராக பொறுப்பேற்றக்கூடிய அருண் IPS அவர்கள் ரவுடிகளுக்கு எந்த மொழியில் சொன்னால் புரியுமோ அந்த மொழியில் சொல்வோம் என்றார். அதனுடைய அடிப்படையாக தான் இந்த என்கவுண்டர் கூட நாம் பார்க்கிறோம். என்கவுண்டர் செய்வதில் தீவிரம் காட்டக்கூடிய காவல்துறை தயவு செய்து இவர்களுக்கு பணப்புழக்கத்தை கொடுத்தவர்கள், இவர்களை தூண்டியவர்கள், இவர்களுக்கு பின்னால் இன்று இயக்கியவர்கள், இவர்கள் வெறும் அம்புதான், எழுதுவர்கள் யார் என்ற கேள்வி தமிழ்நாடு முழுக்க வெகுஜன மக்களிடையே ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த குற்றத்தில் அம்புகள் உங்களிடம் இருக்கிறது, எய்த வில் எங்கே இருக்கிறது என்று அந்த வில்லை தேடுங்கள். அந்த வில் யார் என்பதை இந்த மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக மிக விரைவில் பதில் சொல்லுங்கள். ஏன் இதை சொல்கிறோம் என்றால், கைது செய்யப்பட்ட 11 பேரும் போலியானவர்கள், உண்மை குற்றவாளிகள் இல்லை என்று தமிழ்நாடு முழுக்க பரவலான கோரிக்கை எழும்பியது, குரல் எழும்பியது, வலுவாக பேசப்பட்டது. அதன் அடிப்படையில் திருவாங்கடத்தை என்கவுண்டர் செய்த பிறகு ஒரு காணொளி வெளியிடப்பட்டது. அந்த காணொளியில் உள்ளபடியே இவர்கள் தான் குற்றவாளிகள், இவர்கள் எங்கிருந்து எப்படி வருகிறார்கள், இவர்கள் எப்படி கொலை செய்கிறார்கள் என்று அந்த கொடூரமான செயலை அந்த காணொளியில் அனைவருமே பார்த்தோம்.
ஆனால் திருவாங்குடம் தான் முதல் வெட்டினான் என்ற செய்தி கூட வருகிறது. அப்படி மகத்தான ஒரு தலைவரை, மகத்தான ஒரு சிந்தனையாளனை, மக்களுக்காக பணி செய்யக்கூடிய ஒருவரை வெட்டுவான் என்றால் அவன் தேவையற்ற ஒரு நபர்தான். அவனிடம் விசாரணையை முடித்துவிட்டு அவனை இதுபோன்ற என்கவுண்டர் செய்ததில் நாம் வரவேற்கிறோம். என்கவுண்டரை ஆதரிக்கவில்லை. இருந்தாலும் இந்த வழக்கில் இந்த உண்மையான குற்றவாளி தான் இவன் என்று அந்த வீடியோ காணொலி மூலம், சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலம் உறுதிப்படுத்திய பிறகு அவனை என்கவுண்டர் செய்த தவறில்லை என்றுதான் நாமும் கருதுகிறோம். ஏனென்றால் அந்த காணொலியை நாமும் பார்த்தோம். அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களை அந்த கொடூர செயலை இவர்கள் செய்யும் போது அங்கு வெகுஜன மக்கள், அங்கு கூலி வேலை செய்து கொண்டிருந்த, காங்கிரீட் வேலை செய்து கொண்டிருந்த மக்களை கத்தி தூக்கி கொண்டு விரட்டுவதை பார்த்தோம். அந்த விரட்டியவன் திருவாங்குடம் தான் என்பதும் காணொலியில் வட்டமிட்டு காட்டியிருக்கிறார்கள். அவசியமாக இந்த வழக்கை எந்த திசையில் சரியான திசையில் செல்கிறது என்று பார்த்து சரியான திசையில் செல்ல வேண்டும். உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். இவர்கள் வெறும் அம்புகள் தான். எய்தவர்கள் யார்? இவர்களுக்கு ஓராண்டு இல்லை 6 மாதம் இவர்கள் தொடர்ந்து கண்காணித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வருகிறது. அப்படி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கோடிக்கணக்கில் இதுக்கு பின்னாடி, இந்த கொலைக்கு பின்னாடி, படுகொலைக்கு பின்னாடி பணம் விளையாடி இருக்கிற தகவல்கள் வருகிறது. ஊடகங்களில் பேசப்படுகிறது. நிறைய பேர் சமூக வலைதளங்களில் எழுதுகிறார்கள். அப்படி பல கோடி பணம் விளையாடுகிறது என்றால் இது அரசியல் கொலையாக இருக்குமேனால், அல்லது கார்ப்பரேட் யாராவது இதில் சம்பந்தப்பட்டு இருப்பார்கள் என்றால் அந்த கோடிகளை கொடுத்து இந்த கூலிப்படையை ஏவி விட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. இதுதான் நம்முடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.